பிரேஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை யோபு 26வது அதிகாரம் 13வது வசனம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். பாருங்க, அதுக்கு முன்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 8வது வசனத்துல, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. தண்ணீர்களை மேகத்துல கட்டி வைக்கிறாராம். அது அது வந்து எவ்வளவு பாரமா இருக்கும். தண்ணீர் அந்தரத்துல தொங்குறது மேகம். அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதுக்குள்ள ஒரு எடையை வச்சா எப்படி இருக்கும்? ஆனா அது கிழிந்து போகிறது இல்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சில பாரங்களை அனுமதிக்கிறார். ஆனா அதனால நம்ம நிர்மூலமாக போறதில்ல. பாருங்க, எதற்காக அதை செய்கிறார்னு பாருங்க. 10வது வசனம், அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார். ஒரு பவுண்டரிய போட்டார். பாரத்தை வைத்து அந்த பாரத்துக்கு ஒரு பவுண்டரிய போடுறாரு. இதுக்கு மேல என்னுடைய பிள்ளைய நீ பாரப்படுத்தக்கூடாது. வெளிச்சமும் இருளும் முடிய மட்டும் அப்படியே இருக்கும். நமக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் கர்த்தர் அந்த கார் மேகத்துல தண்ணீர்களை வைக்கிறாராம். அதுக்கப்புறம் பாருங்க, அதனால அது நிர்மூலமாகிறது இல்ல. அந்த சில காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்றாரு? தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். தமது ஆவியினால், ஆவியை கொண்டு, ஒருவேளை நம்ம அந்த பாரங்கள் எல்லாம் நம்ம விட்டு அகன்றதுக்கு அப்புறம் இனி எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவருடைய ஆவி ஏற்கனவே அந்த வானத்தை அலங்கரித்திருக்கிறது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் ஏன் வருது? நமக்கு பிரியமில்லாத, இல்லை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாத சில காரியங்களை நாம் பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக சில பாரங்களை அனுமதித்து, அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாரத்தின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதற்கும் ஒரு பவுண்டரிய போட்டு, இதுக்கு மேல என் பிள்ளைய பாரப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போனதுக்கு அப்புறம் தம்முடைய ஆவியை அனுப்பி வானத்தை அலங்கரிக்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.